வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம், கேமிங் கண்ட்ரோலர் ஒன்று வாங்கியிருக்கோம். இது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் eSports GP400 மாடல் நம்பர் GP400. இது வந்து நான் வந்து பிளிங்கிட்டில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸில் அவங்க வந்து ஆடில் கொடுக்குற மாதிரி 10 மினிட்ஸில் வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அமேசானில் அவைலபிளில் இருக்குது. அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 2300 ருபீஸ் இருந்தது. பிளிங்கிட்டில் வந்து 1800 ருபீஸுக்கு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். நான் அமேசான் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அதே மாதிரி பிளிங்கிட்டோட லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வேணுன்றவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்டு இதோட கனெக்டிவிட்டி வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருவோம். என்னென்ன டிவைஸ் சப்போர்ட் பண்ணோன்னா PS3, PS4, ஆண்ட்ராய்ட், விண்டோஸ் சப்போர்ட் பண்ணோம், நிண்டெண்டோ ஸ்விட்சு சப்போர்ட் பண்ணோம், ISO அதாவது ஐஃபோன் சப்போர்ட் பண்ணோம். ஸோ இதில் வந்து 3 டைப்பை பேர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்று ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு டைப்பை வந்து கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு டைப்பை வந்து ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி டாங்கிள் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒயர்லெஸ் டாங்கிள் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். வாங்க அன்பாக்சிங் பண்ணிடுவோம். ஸோ ஒரு கன்சோல் இருக்குள்ள, ஒரு யூசர் மேனுவல், ஒரு வாரண்டி கார்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒயர்லெஸ் டாங்கிள், இது கேபிள் USB-C to A to C கேபிள் வந்து நல்லாவே இருக்குது, கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்காங்க ப்ளக் பண்ணி விளையாடுறதுக்கு. ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுதான் வந்து கண்ட்ரோலர் பார்த்திங்கன்னா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. க்ரிப்புக்கு நல்லாவே வாட்டமாக நல்லாவே இருக்குது க்ரிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணும்போது ஸ்கிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே பார்க்கவும் நல்லாவே இருக்குது. 2 அனலாக் ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, ஒரு டி பேடு. இதில் வந்து நம்ம நார்மலான இதில் வந்து AB XYன்னு இருக்கும். இதில் வந்து இது கொடுத்தோம் சர்க்கிள், அப்புறம் எக்ஸு, ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து கியூபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிகர் லெஃப்ட்டு ரைட்டு R1 L1 R2 L2. அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா லைட்டு வந்து இதில் லைட் இருக்குது. இதில் லைட்டை வந்து RGB லைட் இருக்குது. அந்த லைட்டிங்கோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது தான் இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா PS கண்ட்ரோலரில் இருக்கிற மாதிரியே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஆடியோ வந்து நீங்கள் ஒயர்டு ஹெட்செட் இருந்ததுன்னா அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இங்கே ஒரு மைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எந்தளவுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து இங்கே ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதோட நேமு அண்டு இது கொடுத்துருக்காங்க, QR கோடு, பார் கோடு கொடுத்துருக்காங்க. 1000 mAh பேட்ரி, DC வந்து 5 வோல்ட்டு, 1500 mAh 1.5 mAh வந்து போடலாம், இல்லைனா 2 amps போட்டுக்கலாம். 1000 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் வந்து 2.5 hours, அதாவது 2.5 மணி நேரம் சார்ஜ் ஆகும். ரன்னிங் வந்து உங்களுக்கு 8 hours வரலும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரெஷர் ட்ரிகர்னால் நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ ஒரு கார் ரேஸ் போகிறோன்னா அது வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த அக்ஸலேட்டர் பெடல் பண்ண ஸ்பீடு போகும் இல்லையா, அதே மாதிரி இதை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு இது
கான்ஃபிகரேஷனில் அதை காட்டுறேன் எப்படின்றத. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கண்ட்ரோலரை வந்து 3 டைப்பாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணலாம். ப்ளூடூத்தோடு வந்து 5.1 ப்ளூடூத் இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று 2.4 GHz டாங்கிளில் கனெக்ட் பண்ணலாம், ஒயர்லெஸ் டாங்கிளில். இன்னொன்று இந்த ஓடிஜி கேபிளில் கனெக்ட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஓடிஜி கேபிளில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ கனெக்ட் பண்ணோடனே பாருங்கள் உங்களுக்கு பேர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கண்ட்ரோலரை செக் பண்ணிடலாம். இது வந்து எக்ஸ் இன்புட்டில் இருக்குது. எக்ஸ் இன்புட்னால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர் வந்து ஆன் ஆகும். உங்களுக்கு இதிலே மென்ஷன் ஆகிருக்கும் எக்ஸ்பாக்ஸ்னு சிம்பிள் வரும். ஸோ இதை வந்து 2 இன்புட் மாற்றிக்கலாம். ஒன்று PS4க்கு மாற்றிக்கலாம், ஒயர்லெஸ் கண்ட்ரோலர்ன்ற நேமில் வரும். இன்னொன்று வந்து எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர், அதாவது டி இன்புட்டு எக்ஸ் இன்புட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் நம்ம செக் பண்ணிடுவோம். இந்த ப்ரெஷர் ட்ரிகர் சொன்னோம் பார்த்தீங்களா, இதுதான் அது. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிளாக் பாருங்கள், லைட்லேருந்து அப்படியே டார்க் ஆகுது. இதுதான் அந்த ப்ரெஷர் ட்ரிகர். ஸோ எல்லாமே ஒர்க் ஆகுது. ஜாய்ஸ்டிக்கு, ரைட் ஜாய்ஸ்டிக்கு, லெஃப்ட் ஜாய்ஸ்டிக்கு, சர்ச் பட்டன், செலக்ட் பட்டன், P4 நாலுமே ஒர்க் ஆகுது. ஸோ வைப்ரேட் டெஸ்ட் பண்ணிடுவோமா? வைப்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்குன்னு, வைப்ரேட் டெஸ்ட் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஓகேங்களா? இது வைப்ரேட் ஆகுது. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம டி மோடுக்கு மாற்றலாம். ஸோ இந்த 2 பட்டனையும் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 செகண்டு. ஸோ இப்போ டி மோடுக்கு வந்துடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு ப்ளே ஸ்டேஷனோட கண்ட்ரோலர் வந்து உங்களுக்கு இங்கே கான்ஃபிகர் ஆகுது. ஸோ இதுலேயும் சேம் டைப் தான். இங்கே வைப்ரேட்டர் வந்து செக் பண்ணிடுவோம். நம்ம கையில் வச்சே தெரியாது சவுண்டு. இதை நம்ம கிளிக் பண்ணிட்டு வச்சோன்னா ஓகே. இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அதே தான், நீங்கள் அந்த சர்ச் பட்டனும் செலக்ட் பட்டனையும் அட் அ டைமில் ஒரு 3 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது எக்ஸ் மோடுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி சேம் டைப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிபேட் மோடுக்கு மாறிடுது. ஸோ நல்லாவே இருக்குது. டிபேடும் எல்லாமே ஃபுல்லாகவே பேர் ஆகுது. அடுத்து நம்ம வந்து ப்ளூடூத்தில் பேர் பண்ணி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி இது எக்ஸ் இன்புட்டில் இருந்தால் இந்த க்ரீன் லைட் எரியும். இது இப்போ டி இன்புட்டுக்கு மாற்றினா ஸோ பாருங்கள் ப்ளூ லைட் எரியும். திருப்பி நான் ப்ரெஸ் பண்ணுறேன். எக்ஸ் இன்புட்டுக்கு மாறும்போது க்ரீன் லைட் சேஞ்ச் ஆகிடும், உங்களுக்கு கான்ஃபிகரும் மாறிடும். ஸோ அதே மாதிரி ஒயர் மோடில் நீங்கள் ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணலான்னு சொன்னோம் இல்லையா, அங்கே 3.5 mm ஜாக்கு இருக்குன்னு, அதை எப்படி கனெக்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போது இது எக்ஸ் மோடில் இருக்குது. எக்ஸ் மோடில் இருந்தால் உங்களுக்கு ஷோ பண்ணல. இப்போ நான் இதை டி மோடுக்கு மாற்றுறேன். ஸோ டி மோடில் பாருங்கள், இதை வந்துச்சு பாருங்கள், ஹெட்செட் இயர்ஃபோன் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணுதாங்க. நீங்கள் டி மோடில் வந்து ஹெட்செட்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒயர்டு ஹெட்செட் தான் கனெக்ட் பண்ண முடியும். அதுவே எக்ஸ் மோடுக்கு வச்சேன்னா ஸோ அது வந்து டிஸப்பியர் ஆகிடும், போயிடும். டி மோடில் வந்து நீங்கள் வந்து ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணி
வால்யூம் சவுண்டு வந்து நீங்கள் ஹெட்செட்டில் கேட்டுக்கலாம். நம்ம இப்போ ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். அது நீங்கள் வந்து அதுக்கு ப்ளூடூத் உங்கள் டிவைஸில் வந்து ஆன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஆட் ப்ளூடூத் டிவைஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஷேர் பட்டனும் P4 ஷேர் அண்ட் P4 பட்டன் இதுலேயும் வந்து டி மோடு எக்ஸ் மோடு ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஷேர் அண்ட் P4 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பிளிங்கிங் வந்து ஒரு 1 செகண்ட் ஒன்ஸ் வந்து விட்டு பிளிங்க் ஆகும். இப்போ நீங்கள் வந்து சர்ச் கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயர்லெஸ் இன்புட்னு வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் ஆகிடும். லைட்டிங் வந்து ஓகேவா. இப்போ வந்து இது டி இன்புட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ளூடூத்தில் டி இன்புட்டில் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ப்ளூ கலர் லைட் எரிஞ்சால் டி இன்புட்டில் கனெக்ட் ஆகிட்டு அர்த்தம். ப்ளூ கலரில் ப்ளூடூத்தில். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த டாங்கிளில் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணி பார்க்கலாம். பிளிங்க் ஆகினே இருக்குது. இப்போது இதை நம்ம இங்கே ஒரு சின்ன பட்டன் ஒன்று இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு ஒரு 2 செகண்ட் பண்ணோன்னா ஸோ ஃபாஸ்ட்டாக பிளிங்க் ஆகும். இந்த கண்ட்ரோலரில் P4 ஷேர் பட்டன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டு 3 செகண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேர் ஆகிடுச்சு. இது வந்து எக்ஸ் இன்புட்டில் பேர் ஆகிருக்கு. ஸோ டாங்கிளில் வைப்ரேட்டர் இருக்காக தான் செக் பண்ணுவோம். ஒர்க் ஆகுது, வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. எக்ஸ் இன்புட்டில் டாங்கிள் ப்ளக்இன் பண்ணி ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணால் வைப்ரேட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ டி இன்புட்டுக்கு மாற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ் இன்புட்டில் இந்த ப்ளூ கலர் லைட் எரியுது. ப்ளூ கலர் லைட் எரிஞ்ச இது எக்ஸ் இன்புட். இப்போது நம்ம டி இன்புட் மாற்றலாம். இந்த ஷேர் பட்டனு இந்த எக்ஸ் பட்டனு இதை கண்டினியூஸ் 3 செகண்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட். ஸோ இப்போ பாருங்கள் டி இன்புட்டு வந்துடும். இதில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது. இது வந்து இப்போ டி இன்புட்டுக்கு மாறிடுச்சு. டாங்கிளில் டி இன்புட்டு. ஸோ எல்லா கண்ட்ரோலும் ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஒரு சாம்பிள் கேம் விளையாடுறோம். சும்மா அது சாம்பிள் தான், சும்மா லேக் இருக்கிறதுக்காக பாருங்கள். ட்ரிகர் புஷ் பண்ணால் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. நோ லேக். பாருங்கள் ரிவர்ஸு வந்து ஃபார்வேர்டு. ஸோ நோ லேக். நம்ம இப்போ வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி தான் விளையாடின்னு இருக்கேன். லேக் இல்லாமல் நல்லாவே போகுது. ஒயரில் கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு இது லேக் வராது. ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்கேன். நல்லாவே லேக் இல்லாமல் போகுது. இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அந்த வீல் ஸ்க்ராட்சாக வைப்ரேஷன் வருது. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். சவுண்டு கேட்க முடியும். நெக்ஸ்ட்டு மொபைலில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த P4யும் இந்த சர்க்கிள் பட்டனையும் கண்டினியூஸாக ஹோல்டு 10 செகண்ட் ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலர் வந்து பவர் ஆஃப் ஆகிடும். ஸோ பவர் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.